பொறுமையின் மறு உருவம், அழகின் ஒரு உருவம் பெண். ஸோ எல்லா மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்போ சொல்லுங்கள் கேள்வியை. திமுகவை எதிர்த்து முதல் முறையா பேர் சொல்லியே ஒரு அடி அடிச்சிருக்காரு சார். ஏன்னா இந்த ஆளும் அரசை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம். அவங்க ஏமாத்திட்டாங்க நம்மள. 2026ல நம்ம பதிலடி கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இணைந்து அப்படின்ற மாரி பேசியிருக்காருல்ல. பொக்குன்னு குத்திருக்காருல இப்போ. நேருக்கு நேரம். அதாவது எல்லோருமே இதற்காக தான் ஐம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இப்படி நேரடியாக இறங்கி அடிக்கணும்னது குறிப்பாக விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை, எல்லோரும் சேர்ந்து திமுகவை தேர்ந்தெடுத்தோம், நம்ம இப்படி ஏமாற்றுவார்கள் என்று நினைக்கல. ஸோ திமுகனாலே ஏமாற்றுவான் தானே, நம்ம தான் ஏமாந்து போய் மறுபடியும் அவனை தேர்ந்தெடுத்துகிட்டு இருந்திருக்கிறோம். ஏன்னா நான் உட்பட அவங்களுக்கு தான் அதிகமாக வேலை செஞ்சோம். ஸோ இன்றைக்கு அவர் சொன்னது 2026ல் அவங்கள மாற்றுவோம். எப்படி மாற்றிட்டு மாற்றுவோம். புரியுதுங்களா? அது வரைக்கும் வச்சு மாற்றுன்னு மாற்றுவோன்றது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா மகளிர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை விஜய் அவர்கள் அவர் தரப்பில் நேரடியாக களத்தில் இறங்க போகிறான்னு நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். இன்றைக்கு அதற்கான ஒரு அச்சாணி.